1000 தான் 1000 வகையாக சாப்பாடு செஞ்சு கொடுத்தாலும் இந்த பிள்ளைகள் மரக்கறியே சாப்பிட மாட்டாங்க. என்ன செஞ்சாவது இந்த மரக்கறி அவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக இந்த அம்மாமார் நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதில் ஒரு விஷயந்தான் இதுவும். கலர் கலராக இடியாப்பம், கலர் கலராக புட்டு, கலர் கலராக தோசை, கலர் கலராக இட்லி, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு பிள்ளைகளுக்கு எப்படி சரி மரக்கறியை கொடுத்துர்லான்ற ஒரு நம்பிக்கையில் தான் எல்லா அம்மாவும் இப்படி ஒரு ஃபுட்டை செஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க. நானும் இப்படி தான் இன்றைக்கி வட்டக்காய் வச்சு இடியாப்பம் பண்ணிடலாம் அப்படின்னு வட்டக்காவை நல்லா அவிச்சிட்டு இடியாப்பத்தோடு மிக்ஸ் பண்ணி அவிச்சு கொடுத்தாச்சு. பட் இதெல்லாம் சாப்பிட்றாங்களா அப்படின்னா ஆமாம், பிடிச்ச சாப்பாடை எப்படியுமே சாப்பிட்றாங்க பிள்ளைகள். பீஸா ஒரு ஃபுல் பீஸா சாப்பிட்ற பிள்ளை வீட்டில் இருக்கிற இடியாப்பத்தை 2 தான் சாப்பிடுது. ஆனால் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்த மாதிரி இருந்தால் அதை 3 சாப்பிடவும் ரெடியாக இருக்காங்க. பீஸா ஒரு ஃபுல் பீஸா சாப்பிட்ற பிள்ளை ஏன் வீட்டில் 2 இடியாப்பம் தான் சாப்பிடுதுன்னா அதுக்கு பதில் இல்லை. ஏன்னா பீஸா ஜங்க் ஃபுட்டை எப்படியுமே பிள்ளைகள் விரும்ப தான் செய்வாங்க. அதில் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம வீட்டில் அந்த மாதிரியெல்லாம் செய்கிறது இல்லை. அப்படின்றனால பிள்ளைகள் அதுக்கு விருப்பப்படுறதில்லை. இருந்தாலும் இந்த அம்மாமார் என்ன மாதிரி அம்மாமாரெல்லாம் முக்கி முனகி அடிபட்டு என்னமோ பண்ணி ஒரு வெஜிடபிள் பிள்ளைக்கு கொடுத்துடணும், ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 வகையான மரக்கறி சரி பிள்ளைக்கு கொடுத்துடணும்னு கண்டிப்போடு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா சத்துக்காகத்தான், ஃப்யூச்சரில் அவங்க நல்ல ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காகத்தான். நம்மெல்லாம் சின்ன பிள்ளையில இருக்கும்போது அம்மா ஃபுட் செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம ஃபேமிலியோடு உட்காந்து பெரிய குடும்பம் இருக்கும், அம்மா இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க. ஸோ எல்லாரோடையும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். நம்ம பிள்ளைகள் அப்படி இல்லைல்ல. அதனால் எப்படி சரி ஏதோ ஒரு வகையில் மரக்கறியை கொடுத்தாகணுன்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம்.